Abactive grain. This is Abisha. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு குழி பணியாரம் தான் பண்ண போறோம். அது பாத்தீங்கன்னா சத்து மாவு குழி பணியாரம், ரொம்ப சத்தான ஒரு குழி பணியாரம் தான் பண்ண போறோம். சோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. ஓகேவா? அப்ப வீடியோக்குள்ள போலாம் வாங்க. புதுசா வந்து சப்ஸ்கிரைப் பண்றவங்க மினிமம் வந்து 3 minutes வாட்ச் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்ல வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க வந்து விசிட் பண்ற டைம்ல நியூ வீடியோஸ் வந்து பார்க்குற டைம்ல சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கா அப்படின்னு திரும்ப வந்து செக் பண்ணிட்டு திரும்ப வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணினா அப்படிதான் வந்து அது வந்து ஆட் ஆயிரும். ஸோ அதனால தான் சொல்றேன். இப்போ வந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நிறைய வந்து பசங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு கூட என் பையனோட ஸ்கூல்ஸ்ல வந்து நிறைய பசங்களை வந்து வீட்டுக்கு விட்டுருக்காங்க, காய்ச்சல் அந்த மாதிரிலாம் வந்து. ஸோ அதனால சேஃபாக இருக்க சொல்லுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிட கொடுங்க. ஸ்கூலுக்கு அனுப்பாமே இருக்க முடியல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிட கொடுங்க, ஹெல்த்தியான பானங்களை வந்து குடிக்க கொடுங்க. ஸோ நம்மளை வந்து நாமளே தான் பாதுகாக்க முடியும். இப்போ வந்து வீடியோக்குள்ளாடி போகலாம் வாங்க. சத்து மாவுங்கிறது முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு மட்டுமே தான் கொடுக்குற மாதிரி இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. சத்து மாவு வந்து எல்லா வயதினர்களுக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சதுனால எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். விதவிதமாக வந்து ஃபுட் வந்து நிறைய ரெசிபிஸ் வந்து சத்து மாவுல பண்ணலாம். நானும் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவை இருக்கிறவங்க விசிட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்து இந்த சத்து மாவு வச்சு ஒரு குழி பணியாரம் தான் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த சத்து மாவு வந்து சின்ன பசங்கள்லேருந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு அவங்களோட அறிவாற்றல், ஞாபக சக்தி இதெல்லாம் வந்து ரொம்ப வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர். நானே வந்து நிறைய பேரை பார்த்து ஆச்சரியப்படுச்சு. சின்ன பசங்க எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெகுலராக யூஸ் பண்ணுற சின்ன பசங்க அப்படின்னா படிக்கிற டைம்ல ஜஸ்ட் சட்டுன்னு பார்த்துட்டு ஆன்சர்லாம் சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி பசங்க கூட இருக்கிறாங்க. ரெகுலராக வந்து அவங்க யூஸ் பண்ணுறதா இருந்தால். ஸோ அதனால வந்து மேக்ஸிமம் வந்து இந்த சத்து மாவு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப சத்தானது, மிகுந்த ப்ரோட்டீன் சத்து மிகுந்தது. ஸோ இந்த சத்து மாவு மிக்ஸிக்கே வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து நாம வந்து மிக்ஸ் பண்ணுறோம். இல்லை இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம கடையிலேருந்து பேக்கெட்டாக வாங்கி யூஸ் பண்ணுறத விடவும் நம்ம வீட்டிலேருந்து வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான எந்த இது வந்து ஜாஸ்தியாக போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இது வந்து போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சிங்கன்னா இன்னும் வந்து ஹெல்த்தியும் கூட. அந்த மாதிரி வாங்கி வச்சு நிறைய ரெசிபிஸ் வந்து பசங்களுக்கு நீங்கள் கொடுங்க. இல்லை பெரியவங்களுக்கு, வயசானவங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சத்து மாவு வச்சு குழி பணியாரம் தான் பண்ணுறேன். இனிப்பு குழி பணியாரம் ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்குமே சாப்பிடக்கூடிய விதத்தில் வந்து நான் பண்ணுறேன். வாங்க வீட்டுக்குள்ளாடி போகலாம். இப்போ சத்து மாவு குழிப்பணியாரத்துக்கு, அதாவது இனிப்பு குழிப்பணியாரத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். சத்து மாவு நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். அப்புறமா தேவைக்கு வந்து பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். ஸோ முதல்ல வந்து இந்த பச்சரிசி மாவையும் சத்து மாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெல்லம் வந்து கரைச்சி எடுத்திருக்கேன். அப்புறமா வந்து தேங்காய் வந்து பொடி பண்ணி தான் எடுத்திருக்கேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அப்புறமா வந்து ஏலக்காய். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா. ஸோ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லதாக அந்த குழிப்பணியாரத்துக்கு நம்ம மாவு ஊற்றுறதுக்கு பக்குவமாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வந்து ஒரு 10 to 20 minutes வச்சுட்டு வந்து நம்ம ஊற்றி எடுத்துடலாம். ஸோ சோடா பொடி போட்டுட்டேன். அப்புறமா பார்த்திங்கன்னா வெல்லம் வந்து விடுறேன். கரைச்சி வச்சுருக்குறோம் இல்லை வெல்லம். ஸோ வெல்லம் விட்டுட்டு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டை இல்லாமல் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல். நெக்ஸ்ட் நம்ம ஏலக்காய், அப்புறமா வந்து முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பதத்துக்கு எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இட்லி எல்லாம் ஊற்றுவோம்ல அந்த மாதிரி பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு 10 to 20 minutes அப்படியே வச்சுக்கோங்க. சோடா பொடி போட்டிருக்கோம்ல, ஸோ அதனால் கொஞ்சம் அந்த ஃபெர்மெண்டேஷன் ஆகிறதுக்காக தான் மூடி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 20 minutes ஆயிடுச்சு. இப்போ வந்து பண்ண ஆரம்பிக்கலாம் நாம். ஸோ குழிப்பணியாரம் பண்ண வேண்டிய பேன் எடுத்தாச்சு. நான் வந்து கீ தான் விடுறேன். நீங்கள் வந்து எண்ணெய் கூட எடுத்துக்கலாம். சின்ன பசங்களுக்கு அப்படின்னா நீங்கள் கீ விட்டுக்கோங்க. இல்லை பெரியவங்களுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஆயில் கூட ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த மாவு வந்து ஒவ்வொன்றுத்துலேயும் விட்டுறலாம். இப்போ ஒரு சைடு வந்து வெந்துடுச்சு. நம்ம திருப்பி போட்டுடலாம். அழகாக வந்து திருப்பி போடுறதுக்கு வந்துடும்.
ரெண்டு பக்கமே வந்து நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ வந்து எடுத்துடலாம். டேஸ்டியான அட்டகாசமான சத்து மாவு குழிப்பணியாரம் வந்து ரெடியாக இருக்குது. இது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம உண்ணியப்பம் எல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, கேரளா ஸ்டைல் உண்ணியப்பம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அந்த டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஹெல்த்தியானது. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா அந்த பேக்கிங் சோடா போட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் வச்சு ஃபெர்மெண்டேஷன் ஆனால் தான் சாஃப்டாக வரும், இல்லைன்னா வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்ச நேரம் வச்சு நீங்கள் ஊற்றி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான சாஃப்டான ஒரு குழிப்பணியாரம், இனிப்பு குழிப்பணியாரம் வந்து ரெடியாக இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் போட மறக்காதீங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா பச்சரிசியும் அந்த சத்து மாவோட நான் மெஷர்மெண்ட் சொல்லலை. நான் பச்சரிசி வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன்னா சத்து மாவு வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். சேம் அளவு எடுத்து தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ சூப்பரான டேஸ்டியான அட்டகாசமான மிக மிக சத்தான ஒரு சத்து மாவு இனிப்பு குழிப்பணியாரம் வந்து ரெடியாக இருக்குது. டேஸ்ட் வந்து தூக்கலாக இருக்குன்னு சொல்லி நான் சொன்ன மாதிரி அந்த உண்ணியப்பம் சாப்பிட்ற ஒரு ஃபீலிங்ஸ் வருது. இன்னும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து முந்திரி பருப்பு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதோட அந்த க்ரன்ச்சினஸ் இடையில வந்து கடிப்படுற டைமில் இன்னும் வந்து டேஸ்ட்டு ஜாஸ்தி ஆகுது. ஸோ சூப்பரான டேஸ்டியான ஒரு சத்து மாவு இனிப்பு குழிப்பணியாரம் ரெடியாக இருக்குது. ஸோ என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா குக்கிங், கார்டனிங், பெட் அனிமல்ஸ் பற்றி போடுறது, டிக்டாக் கலெக்ஷன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். அதை வந்து செப்பரேட்டாக வந்து பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். தேவை இருக்கிறவங்க விசிட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து என்னோட இந்த வீடியோ, அதாவது ஒரு சூப்பரான ஒரு குழிப்பணியாரம், அதுலேயும் சத்து மாவு வச்சு பண்ணின ஒரு இனிப்பு குழிப்பணியாரம் எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஹெல்த்தி, பி சேஃப் அண்ட் என்ஜாய் லைஃப். பாய் பாய்.